திமுக அரசு நம்ம தொப்புள் கொடி உறவான இந்து மக்களுக்கு எதிரான அரசு போல தொடர்ந்து சித்தரிக்கப்பட்டு பொய்யான வீடியோக்களை பரப்பிட்டு இருக்காங்க. 2024ஆம் ஆண்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த கோயிலோட முகப்பு இடிக்கப்பட்டது. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்துல உள்ள சிலம்பாட்டம்மன் அப்படிங்கிற கோவிலுடைய முகப்பு தான் இந்த முகப்பு இடிக்கப்படுது. இது எதுக்காண்டி இடிக்கப்படுது அப்படிங்கிறத உண்மை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவோம். இது பாத்தீங்கன்னா எந்த ரோட்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொல்கத்தா டு சென்னை ரோட்ல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த கோவிலுக்கு பக்கத்துல சர்வீஸ் ரோடு வர்றதுனால தேசிய நெடுஞ்சாலை துறை ஆணையம் மூலமாக இந்த கோயில் இடிப்பதற்கான வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ சில மக்கள் நிறைய பிரச்சனை பண்ணும்போது போலீஸ் தரப்புல போய் இவங்க சொல்லி போலீஸ் மூலமா அங்கே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இந்த கோவில்ல உள்ள முகப்பு இடிக்கப்பட்டது. ஒன்றிய அரசு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மூலமாக இடிக்கப்பட்டதுதான் இந்த கோயிலோட முகப்பு. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா 2004 அந்த சிலம்பாட்டம்மன் கோவில்ல உள்ள புகைப்படம். அதே 2025 இந்த போட்டோ பாருங்க, இது 2025 உள்ள அந்த கோவிலோட புகைப்படம். நீங்க கம்பேரிசன் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இது முகப்பு எந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்குன்னு. இது முழுக்க முழுக்க தேசிய நெடுஞ்சாலை துறையினால மட்டும்தான் இந்த விஷயம் நடந்தது தவிர இத பொய்யான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தான் கோவில்கள் இடிக்கப்படுது என்று பொய்யான பிரச்சாரத்தையும் செய்தாங்க. அது போல இந்த கோவிலுக்குள்ள உள்ள பக்தர்கள் இவங்க கும்பிட வந்தாங்க, இந்த பக்தர்களை அடிச்சு வெளியே பத்துற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. இந்த வீடியோ எப்ப எடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 2019 எடப்பாடி அவர்கள் ஆட்சி இருக்கும் போது கொரோனா நேரத்துல 144 இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி மக்கள் அந்த கோவில்ல போய் கும்பிட போயிருக்காங்க. அப்போ தடியடி நடத்தப்பட்டு போலீஸ் மூலமா அவங்களை வெளியேற்றப்பட்ட காட்சி தான் இது. தொடர்ந்து இதுமான பொய்யான செய்திய பரப்புறாங்கன்னா நீங்க சற்று சிந்திச்சு அந்த இடம் உண்மைதானா, திமுக அரசு அப்படி இருக்குமா அப்படிங்கிறத நீங்க நல்ல தெளிவா பார்க்கணும். ஏன்னா இது போன்ற விஷ கிருமிகள் வடக்கையும் இதே மாதிரிதான் பரப்பி கலவரத்தை ஏற்படுத்தி இங்கேயும் இதே நிலையை ஏற்படுத்தி ஆட்சியில உட்கார்ந்து பல உயிர்களை குடிப்பதற்கு காத்திருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் 2026 இப்ப வரக்கூடிய தேர்தல்ல வாக்கை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க வெற்றி பெற செய்ய வேண்டி அன்போடு கேட்டுக்கிறேன்.